ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் தமிழ் எப்படி ஸ்கொயர். ஸோ போன பார்ட்டில் எப்படி நம்ம ஆலப்புழா வந்தோம் அப்படிங்கிறத வீடியோ பார்த்துருப்பீங்க. இது செகண்ட் பார்ட்டில் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம போட் ஹவுஸ்க்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இதுதான் நம்ம புக் பண்ண போட் ஹவுஸ் இன் மயூராம் போட் ஹவுஸ். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு ஹால் மாதிரி இதில் சோஃபாலாம் போட்டு வச்சுருக்காங்க. அங்கேயே டிவி, உங்களுக்கு ஸ்பீக்கர்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிவி மியூசிக்லாம் போடணும், படம் பார்க்கணுன்னா இங்கே உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே நீங்கள் அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே பார்க்கலாம். பக்கத்துலேயே ஒரு சோஃபா அண்ட் பக்கத்துலேயே இந்த மாதிரி உட்காந்துக்கிறதுக்கு ஒரு குஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரம்மியமான ஒரு கிளைமேட் இருந்தது. ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப மழையும் இல்லாமல் மாடரேட்டான ஒரு கிளைமேட்டாக இருந்தது. ஸோ நம்ம போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக வந்து ஒரு 12 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆஃப்டர்நூனு. இது ஆக்சிலேட்டர் அது. ஓ, இது கியர், அது ஆக்சிலேட்டர். நான் ஒரு வாட்டி ஓட்டுவோம். இது ஓட்டலாமா இது? ஸோ நம்ம புக் பண்ணியிருக்க பார்த்திங்கன்னா டீலக்ஸ் போட் தான். ஸோ 3 வகையான போட்ஸ் இருக்குது இங்கே ஆலப்புழாவில், ப்ரீமியம், டீலக்ஸ் அண்ட் லக்ஸரி. ஸோ நம்ம புக் பண்ணியிருக்கிறது டீலக்ஸ் தான். வந்து டீலக்ஸில் வந்து 2 ரூம் கொடுப்பாங்க. அதில் ஒரு ரூமில் வந்து நீங்கள் இருந்துக்கலாம், ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு ஃபுல் போட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அங்கே நிறைய போட்ஸ் வந்து போயிட்டுருக்கும், நிறைய சைஸஸில் இருக்கும். நீங்கள் வந்து ஷிகாரா போட்ஸ்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் 500, 1000 அந்த மாதிரி 1 day ட்ரிப்லாம் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ நாங்கள் புக் பண்ணியிருக்க டீலக்ஸ் போட்டு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7500 வரும். ஸோ நியர்லி 8000 வரும். நாங்கள் வந்து பேசி 7000, 7500 அந்த ரேஞ்சஸில் உங்களுக்கு கிடைக்கும். வித்தவுட் சீசனில். ஆன் சீசனில் வந்து உங்களுக்கு ரேட் மாறும். இது வந்து அன்சீசனால் கொஞ்சம் ரேட் கம்மியாக. நடுவில் பார்த்திங்கன்னா பெரிய டைனிங் டேபிள் இருக்குது. இங்கே தான் வந்து லஞ்சு, டின்னர் எல்லாமே சாப்பிடுவோம் வித் வாஷ் பேஷன். ஸோ நமக்கு வந்தோடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு வந்து நமக்கு வந்து டேங்க், அந்த ஜூஸ், ஆரஞ்சு இந்த ஜூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து 3 ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நம்ம சாப்பிட்டோம், நல்லாவே இருந்தது. ஸோ நல்லா அந்த சூழலுக்கு ஒரு ஜூஸ் குடிக்கும்போது சூப்பராக இருந்தது. ஸோ இதான் பார்த்திங்கன்னா கிச்சன். உங்களுக்கு போட்டுக்குள்ளேயே வந்து கிச்சன், அப்புறம் ஃப்ரிட்ஜு, அது தேவையான எல்லாமே ஒரு குக்கும் இருப்பாங்க. இவர் தான் நம்மளோட குக்கு. இதுதான் நமக்கு வந்து லஞ்சு, டின்னர், டீ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்ஸு, வெஜிடபிள்ஸு, சிக்கன் எல்லாமே வந்து உள்ளே வந்து வச்சுருப்பாங்க. வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அண்ட் இதுதான் நம்மளோட பெட்ரூம். ஸோ இங்கே ஒரு பெரிய பெட்டு கொடுத்துருக்காங்க வித் ஏசியோட. ஏசி வந்து உங்களுக்கு 7 o'clock தான் வந்து, நைட்டு 7 o'clock வித் ஃபேனோட இருக்குது. 7 o'clock தான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ஏசி ஆன் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா வெளியில் அந்த வாட்டர், அந்த போட் போகிற அழகை பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம வந்து அந்த ரைடை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்டு சூப்பராக இருந்தது. இது வியூவே வந்து செம்மையாக இருந்தது. அந்த அங்கே வந்து பார்க்கும்போது வெளியில் வந்து நல்ல பச்சை பசேன்னு, பக்கத்தில் வீடு, சுற்றி வந்து தண்ணி தான், 2 சைடு தண்ணி. அதுக்கு நடுவில் குட்டி குட்டி வீடுகள்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ட்ராயர், மிரர்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்டு உங்களுக்கு வந்து சுவிட்சஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் பாத்ரூம் பார்த்துடலாம். பாத்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா வெஸ்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருந்தது. அண்டு வந்து அங்கேயும் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அண்டு மக்கு எல்லாமே கொடுத்தாங்க. அங்கே உள்ளேயும் ஒரு மிரர் இருந்தது. நல்லா பெருசாகவே இருந்தது. அண்டு இன்னொரு ரூமே இருக்குது. ஸோ ஒரு ரூம் தான் நம்ம யூஸ் பண்ணணும், இன்னொரு ரூம் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுனா எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும். 2 ரூம் எடுத்திங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு ஏசி எல்லாமே சிமிலர் தான். அது எல்லாமே உங்களுக்கு இங்கேயும் வந்துடும்.
ஸோ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்பர் டெக்கில் போய் பார்த்துடலாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு. ஸோ குட்டி படி இருக்கும், அது மேலே போனீங்கன்னா ஒரு அழகான ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும். அங்கேயுமே வந்து ஒரு சோஃபா 2 சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இதுவுமே குஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கேருந்து பார்க்கும்போது வியூஸ் செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து ஈவினிங்கில் உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த அழகை பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு 2 சேர்ஸ், பெரிய சோஃபா, அது கூடவே வந்து இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அண்டு இங்கேருந்து பாருங்கள், வியூ வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஆலப்புழாவோட அழகை ரசிச்சுக்கிட்டே அப்படியே போகலாம். ஸோ செம்ம ஒரு வியூ இங்கேருந்து பார்க்கும்போது. ஸோ அங்கே கரையோரம் உள்ள மக்கள் எல்லாமே வந்து அவங்க அன்றாட இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வாஷ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறதுலாம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், போட்ஸ் போயிட்டே இருக்கும். நிறைய விதமான போட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நிறைய சைஸஸில் பார்க்கலாம். அண்ட் கவர்மெண்ட் போட்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பின்னாடி வர போட்ஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் போட்டு. இது வந்து உங்களுக்கு பே கம்மி தான். உங்களுக்கு 500 அந்த ரேஞ்சஸில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் அந்த மாதிரி 1 டே அந்த மாதிரி சுற்றி காமிப்பாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் போட்ஸு. ஸோ இது பெர் டே பேக்கேஜும் நீங்கள் பண்ணலாம். அண்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்டாப்லேருந்து இன்னொரு ஸ்டாப் போகிறதுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கேயே ஃபுட்டுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்டாப்ஸ் இருக்குது, அங்கே போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டில் இருக்குது, அங்கேயுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கம்மி தான். பட் உங்களுக்கு வந்து ஹவர்லி பேசிஸ்லாம் இருக்கும், 1 டேயில் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வசதிகளும் கம்மியாக தான் இருக்கும். நிறைய வந்து க்ரௌடடாக இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு அவங்க கூட ஷேர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ப்ரைவேட்டாக கிடைக்காது இந்த கவர்மெண்ட் போட்ஸ் எல்லாமே. ஸோ ப்ரைவேட்டாக புக் பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி தான் புக் பண்ணணும். ஸோ நானும் என் பையனும் அப்படியே வந்து அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே அவனுக்கு வந்து அப்படியே சொல்லிகிட்டே இருந்தேன். அந்த போட்ஸை பற்றி பற்றினா அவனுக்கு நல்ல வியூ கிடச்சிது. ஸோ நாங்கள் 2 பேரும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஸோ இப்போ நாம் வந்து எங்கே இருக்கோம்னா, இந்த வேம்பநாடு லேக். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஏஷியாவில் ஒரு லார்ஜஸ்ட் லேக்கு. கிட்டத்தட்ட 96 கிலோமீட்டர் லேக் இது. ஸோ ஃபுல்லாகவே சரௌண்டட் பை வாட்டர். ஆனால் லேக் தான். ஸோ கிட்டத்தட்ட கடல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லேக்கை வந்து இப்போ நாம் என்ட்ரு ஆகிறோம். ஸோ இங்கே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு பாதி தூரத்துக்கு போயிட்டு அப்படியே யூட்டர்ன் போட்டு வருவாங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து தண்ணி எல்லாமே அவங்களுக்கு தேவையான தண்ணி இதெல்லாம் ஏற்றிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல போய் ஹால்ட் போட்டுருவாங்க ஒரு 2 o'clock. அதுக்கப்புறம் லஞ்ச் இருக்கும். ஒரு 1:30க்கு மேலே அவங்க கேட்டுருவாங்க. டைமிங் கேட்டுட்டு அதை வந்து போய் ஒரு இடத்துல ஹால்ட் போடுவாங்க. ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆலப்புழா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ரன்னிங் வாட்டர்ஸ், லேக்ஸ் தான் வந்து இப்போ ஃபுல்லாக சரௌண்டட் பை வாட்டர் தான். ஸோ உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கவர்மெண்ட் போட்ஸே இந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கங்கே ஸ்டாப்பிங்ஸும் இருக்கும். நீங்கள் வந்து பஸ் டிக்கெட் மாதிரி இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப்லேருந்து இன்னொரு ஸ்டாப்பில் போய் இறங்கிக்கலாம். அது கவர்மெண்ட் போட்ஸுமே வந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் போட்ஸ் தான். ஸோ அங்கே ஒரு ஷீட் போட்டிருக்காங்க, அதுதான் வந்து ஸ்டாப்பு. ஸோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மக்களை வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஏற்றிட்டு போகிற மாதிரி இந்த போட் ஸ்டாப் பண்ணி ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ சின்ன சின்ன போட்ஸ்லாம் வந்து நிறைய ஐஸ்கிரீம்ஸு, மீன் எல்லாம் விற்றுட்டு வருவாங்க. இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீம்ஸ்லாம் விற்றுட்டு போகிறாங்க. ஸோ நம்மளும் இங்கே இவங்ககிட்ட ஐஸ்கிரீம் தேவைன்னா வாங்கிக்கலாம். ஸோ நம்மளும் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம். ஸோ நமக்கு வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது போட்ஸில். இங்கே பாருங்கள், அவங்களுக்கு தேவையான ஐஸ்கிரீம்ஸு, மீன் கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம். அதுவுமே நம்ம லஞ்சுக்கு மீன் தேவைன்னா வாங்கி கொடுக்கலாம். ஸோ போய் ஸ்டாப் பண்ணுவாங்க, நம்ம தேவைன்னா வாங்கி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம குடிக்கிறதுக்கு ஆரோ வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப்பில் வந்து ஆரோ வாட்டர் வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம கேன் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஆரோ ப்ளஸ் யூவி வாட்டர் தான். நம்ம குடிக்கிறதுக்கெலாம் வந்து இந்த தண்ணி சமையலுக்கெலாம் இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த தண்ணி தான் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. ஐஸ்கிரீம் போயிடுச்சு. வருது வருது வருது. வருது வருது.
ஸோ நம்ம ஐஸ்கிரீம் வண்டியை நிப்பாட்டி ஐஸ்கிரீம் தான் வாங்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து வாங்கியிருந்தோம், சாக்கோ பாரு. செம்மையாக இருந்தது. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 30 ருபீஸ் அந்த மாதிரி தான், ஒரு 50 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். அது கோன் ஐஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் வெயிலாக இருந்தது. இந்த வந்து சீசன் வந்து நாங்கள் வந்து மே மந்தில் வந்திருந்தோம். ஸோ கொஞ்சம் வெயில் இருந்தது மதியத்தில். பட் ஆனால் ரொம்ப வெயில் இல்லை, மாட்ரேட்டான வெயில் இருந்தது. அதுக்காக அப்படியே நம்ம வந்து விடிவி படம் பார்த்தோம். ஸோ ஏன்னா ஆலப்புழாவில் தான் அந்த விடிவி எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த படத்தை அப்படியே பார்த்துட்டே வந்து அந்த ஒரு மோட் செட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணியிருந்தோம். செம்மையாக இருந்தது. அந்த படத்தை பார்த்துட்டு அந்த மியூசிக், ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் எல்லாமே கேட்டுட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. ஸோ வினய் தண்டை ஒரு நீங்கள் ஆலப்புழாவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேலை ஒரு ஃபீல் கொடுக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ நம்மளும் வந்து போட்லாம் ஓட்டினோம் கொஞ்ச நேரம். அவங்க வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ செம்மையாக இருந்தது. போட் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸுமே செம்மையாக இருந்தது. கொஞ்சம் வந்து கஷ்டம்தான் அந்த திருப்புறது, அந்த எக்ஸலேட்டர் எல்லாமே. அண்டு ஸ்டீமர் போட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனியாக பே பண்ணணும். இந்த மாதிரி பே பண்ணி நீங்கள் வந்து பர் பர்சனுக்கு போகலாம். வந்து ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து இந்த ஸ்டீம் போட்டுக்கு ஒரு ஆளுக்கு 300. 7 மினிட். ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக போட்டை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி அந்த தென்னை மரத்தில் வந்து அந்த ரோப் போட்டு கட்டிடுவாங்க. ஸோ ஒரு 1 ஹவர் இங்கே நிற்கும். சாப்பிட்ற டைம் வரைக்கும் இங்கே ஒரு 1 ஹவர் ஹால்ட் பண்ணிட்டு அப்புறம் மூவ் பண்ணி கொண்டு போவாங்க. பிகாஸ் நம்ம இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக நம்ம போட்டை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம போட்டு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் வந்து சம்மர்னால கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் செம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா. கரெக்டாக ஒரு 1:30 ஆகுது. ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ லன்ச் ரெடி பண்ணிட்டாங்க, வச்சிட்ருக்காங்க. நம்ம சாப்பிட்லாம். ஸோ இதுதான் நம்ம போட், பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு மதியம் வந்து லன்ச் வந்து ஒரு 1:30 கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்னென்னலாம் லன்ச்சுக்கு அவைலபிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைஸு, மீன், கறி மீன், அண்டு சாலடு, பொரியல், அப்பளம், அதுக்கப்புறம் சாம்பார்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க லஞ்சுக்கு, வித் ஒரு வாட்டர் பாட்டில் கூட. ஸோ நிறைய இருந்தது, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் வச்சுட்டோம். ரைஸ் வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கறி மீன் கொடுத்துருந்தாங்க. ஸோ கறி மீன் வந்து கேரளாவில் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நம்ம நல்லா ரைஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நல்ல வெஜ்ஜீஸ்லாம் போட்டு சாம்பார், நல்லா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் நிறைய காய்கறிலாம் போட்டு நல்ல திக்கான சாம்பார் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து ஊற்றியாச்சு. அப்புறம் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த பொரியல். ஸோ இது வந்து ஒரு அவரைக்காய் இந்த மாதிரி ஒரு பொரியல் கொடுத்துருந்தாங்க. பீன்ஸ், ஸோ பீன்ஸ் பொரியல் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்டு முட்டைக்கோஸ் பொரியலும் கூட இருந்தது. ஸோ அதுவுமே நம்ம வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காய பச்சடி, தயிர்லாம் போட்டு வெங்காய பச்சடி அதுவும் வந்து கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம பிளேட் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடுச்சு. வித்து அது கூட பப்படமும் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம், திருப்தியாக சாப்பிட்டோம். ஸோ நல்ல லன்ச் சாப்பிட்டு அப்படியே மேலே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பர் டெக்குக்கு வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2 o'clock 2:30 மேலே கொஞ்சம் வெயில் இருந்தது. ஸோ நல்லா அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ
இங்கே ஆலப்புழாவில் கரையோரம் உள்ள வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி போட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ சேல் பண்ணி இப்போ நம்ம எப்படி பைக் வச்சுருக்கோமோ சைக்கிள் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி இங்கே குட்டி குட்டி போட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கணும் இல்லை போயிட்டு வரணுன்னா அவங்களுக்கு போட்ஸ் தான், ப்ளஸ் கவர்மெண்ட் போட்ஸுமே அவைலபிள். நம்ம ஃபைனலாக மார்க்கெட்டுக்கு வந்து அங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணுவாங்க. நம்ம தேவையான மீன் மற்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கலாம், இளநீலாம் இருக்குது. ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இறங்கி வந்தோம். ஸோ நைட்டுக்கு வந்து கிராபு, இறால், மீனுன்னு ஏகப்பட்டது வச்சுருப்பாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து உஷாராக வாங்குங்க. எல்லாமே செம்ம காஸ்ட்லி, எல்லாம் டபுள் த ரேட்டில் இருக்கும். இறால்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சைஸ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1500 சொல்லுவாங்க. செம்ம பெரிய இறால்லாம் இருந்தது. அண்டு ஃபிஷ்ஷஸ்மே இருக்கும். இறால் சின்ன இறாலுமே 500 600 அந்த ரேஞ்சஸில் இருக்கும். ஸோ அந்த ஃபிஷ்ஷஸும் இருந்தது, கிராப்ஸும் இருந்தது. கிராப்ஸ்மே ரேட் ஜாஸ்தி, ஃபிஷ்ஷஸ்மே பார்த்திங்கன்னா 500 600 அந்த ரேஞ்சஸில் இருந்தது. நம்ம ஒரு 1/2 kg மட்டும் ஃபிஷ் வந்து வாங்கினோம். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு 300 500க்குள்ளே தான் வந்தது, 400 அந்த ரேஞ்சஸில் வந்தது. ஸோ அதோட வெயிட் பார்த்தா நமக்கு வந்து ஒரு 1/2 kg வந்து ஃபிஷ் வந்து நம்ம வாங்கி கொடுத்தோம். எதுக்குன்னா பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நமக்கு அதை வந்து பொரித்து ப்ளஸ் குழம்பு இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டோம். அது கூட வந்து ஸ்நாக்ஸ் வந்து முறுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா பஜ்ஜி, ஒரு 5 o'clock பார்த்திங்கன்னா பஜ்ஜி, டீ எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன வெங்காய பக்கோடா, அந்த பஜ்ஜி, அதுக்கப்புறம் 2 ஜிஞ்சர் டீ, ஸோ டீயும் வந்து கொடுத்துருந்தாங்க ஈவினிங் ஒரு 5 o'clock. ஸோ அதை அப்படியே சாப்பிட்டுட்டே நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம். சூப்பராக இருந்தது, டீ செம்மையாக இருந்தது. அண்டு அந்த வெங்காய பக்கோடா அந்த பஜ்ஜியும் சூப்பராக இருந்தது. ஸோ ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே வந்து சன்செட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ நம்ம போட்டை வந்து ஒரு இடத்துல கட்டி ஹால்ட் போட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து ஃபுல்லாக போட் வந்து நைட் ஃபுல்லாக இங்கே தான் நிற்கும். ஸோ ஃபுல்லாக லைட்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ பார்க்கவே அந்த ஈவினிங்கில் வந்து லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. அப்படியே நைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு ஒரு 8 o'clock. ஸோ அது கூட ரைஸு, அந்த நம்ம வாங்கி கொடுத்த மீனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மீன்லாம் வந்து செம்மையாக ஃப்ரை பண்ணி மேலே ஆனியன்லாம் போட்டு தந்தாங்க. அது கூட சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. சிக்கன் கிரேவி செம்ம திக்காக நல்ல ஒரு மசாலாலாம் ஆட் பண்ணி பெப்பர் சிக்கன் மசாலா நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாரு குக்கு. ஸோ நல்லா சூப்பராக வாசமாக இருந்தது. அண்டு நல்ல தாலும் கட்டியாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. வெண்டைக்காவும் வச்சுருந்தாங்க. அண்டு ரைஸும் இருந்தது. அது கூட வந்து சப்பாத்தியும் வந்து ஒரு சப்பாத்தி அவைலபிள், ஒரு ஆளுக்கு 4 to 5 சப்பாத்திஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து எல்லாமே செம்மையாக இருந்தது. நல்லா சூடாக குக் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து கூட ஒரு வாட்டர் பாட்டிலும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து அந்த சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு அந்த நல்ல கெட்டியான பெப்பர் சிக்கன், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, ஒரு ஃப்ரைடு ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாமே வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வெண்டைக்காயும் வந்து அப்படியே கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வேறு லெவலுக்கும் தால் கொஞ்சம் வச்சுட்டு அந்த சப்பாத்தி கூட அப்படியே சாப்பிட்டோம். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ஸோ குக்கு சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார். மதியம் லஞ்சை விட இது வந்து செம்மையாக இருந்தது. நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண சொன்னோம். அதுக்கப்புறம் மார்னிங் நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா இதுதான் வியூ. ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock வந்து விடிஞ்சிருச்சு. நைட்டு தூங்கி எழுந்திரிச்சோன்னே வெளியே வந்தோடனே செம்ம ஒரு வியூ இருந்தது. நல்லா வந்து ரம்மியமான மார்னிங் வியூ தான். மார்னிங் ஒரு 6:30 7 வந்து எல்லா மக்கள்லாம் வந்து அவங்கவுங்க வேலைக்கு வந்து போட்டில் ஏறி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் போட்ஸில் வந்து மக்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த டே ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிளைமேட் வந்து இன்னும் நல்லா சன்ரைஸ் ஆகி இன்னும் ஃபுல்லாக வந்து நல்லா வந்து வெயில் வரல. அதுக்குள்ளேயே வந்து மக்கள்லாம் வந்து அவங்கவுங்க வேலைக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் போட்ஸில் பாருங்கள் மக்கள்லாம் வந்து வேலைக்கு போகிறாங்க.
ஸோ மார்னிங் ஒரு 7 o'clock வந்து போட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம எங்கே ஏறினமோ அங்கேயே வந்து கொண்டு போய் ஒரு 9 o'clock இறக்கி விட்ருவாங்க. அதுக்கிடையில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட், டீ எல்லாமே கிடச்சிரும். ஸோ நம்ம போட்டை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மார்னிங் ஒரு 7 o'clock செம்ம ஒரு கிளைமேட்டு, நல்ல வியூ. ஸோ இது வந்து செம்ம ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ஆலப்புழா வந்து இந்த போட் ஹவுஸ் லைஃப்பில் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நல்ல ரெய்னி சீசனில் வந்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்ல இட்லி, மெதுவான இட்லி, சட்னி, கோகோனட் சட்னி, சாம்பார் அண்ட் வித் டிஷ்யூ அண்ட் வாட்டர் பாட்டில் எல்லாமே வச்சுட்டாங்க. அண்டு இதான் நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8 o'clockலாம் வந்து வச்சுருவாங்க. ஸோ நம்ம வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். அண்டு நல்லா வந்து இந்த வியூ அப்படியே வெளியில் வந்து நம்ம போட் மூவ் ஆகிட்டே இருந்தது. அந்த அழகை பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அண்டு நல்ல சூப்பராக செஞ்சிருந்தார் குக்கு வந்து செம்மையாக நல்ல அது கூடவே வந்து டீயும் கொடுத்துட்டாரு, ஜிஞ்சர் டீ. ஸோ நல்ல இட்லி, சாம்பார், சட்னி எல்லாமே வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம ஒரு அந்த வியூவை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்தது.